எனக்கு பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்க கொதியாச்சு பார்த்துக்கோ. அதுக்குள்ளே என்ன தேடிட்டு இருப்பினும். ஓ அக்கா, சரி அக்கா, உனக்கு இங்கே இருந்தால் மதியா. பின்ன நீ போனால் எனக்கு நேரமே பின்ன போகாது பார்த்துக்கோ. இப்போ பகல்லாம் இருந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி பேசி எனக்கு நீ போகும்போ நட்டம் இருக்க வேண்டியிருக்கு. நீ போகும்போ உனக்கு ஏதாச்சும் எனக்கு கையால் பண்ணி கொடுத்து அனுப்பணும். உனக்கு பேர பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பண்ணிட்டான்? அதுவா லட்டுன்னா உயிரை விடும், அப்படி பிடிச்சோம். எப்பவும் லட்டு ஆண்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லும். ஓ லட்டுவா? எனக்கு அவ்வளோ பண்ண தெரியாது, இருந்தாலும் பண்ணி பார்க்கேன். உனக்கு நான் இப்போ கொஞ்சம் சமையல் வீடியோயும் போடலான்னு இருக்கேன். அப்போ அதையும் அதுக்கும் எடுக்கலாமா? உனக்கு கொடுத்து அனுப்பினதும் ஆச்சு. சரி பாப்பா, என்ன அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பார்த்துக்கோ. லட்டு பண்ணு, அது கடலை மாவு தானே. கடலை மாவை ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு அப்படியே கலக்கிட்டு அந்த நம்ம கண்ணாப்பை மாதிரி உள்ள பாத்திரம் இருக்கிற ஓட்டை உள்ளது, எந்த பாத்திரம் இல்லை கண்ணாப்பை கூட மதி, அதில் அது வழியாக எண்ணெயில் ஒளிச்சா முத்து முத்தாக விழும். நம்ம பூந்தின்னு சொல்லுவோம் இல்லையா தான். பின்ன அதான் பாகு சீனி பாகில் போட்டு எடுத்து அதில் அண்டி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சிலவியா கற்கண்டு அதெல்லாம் போடும் போட்டு உருட்டி எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அக்கா நீ எனக்கு சொல்லி கொடு, நானே பண்ணேன். அப்போ நமக்கு அதை வீடியோவும் எடுக்கலாம், உனக்கு நல்ல லட்டுவும் கொடுத்து அனுப்பேன். சரியா? ஓ நான் சொல்லி கொடுப்பேன், நீ தான் பண்ணணும் என்ன. ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியலை, இப்போ எல்லாம் நீ படிச்சணும். நான் சொல்லி கொடுப்பேன், கூட நின்று பண்ணவே மாட்டேன். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ கடையில் எல்லாம் வாங்கினா நல்ல கலராக பார்த்தாலே நமக்கு அப்படியே எடுத்து வாயில் போடணும்னு தோணும் இல்லையா? நல்ல கலராக வச்சுருப்பேன், நல்ல மணம். அதெல்லாம் ரொம்ப நஞ்சாக்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒத்துக்காது. அதனால் வீட்டிலேயே நம்ம இன்னெல்லாம் பண்ணதுக்கு படித்தணும், அதுதான் நல்லது. அப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு லட்டு பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். தேவையான பொருட்கள்னு ரொம்ப ஒன்றும் சொல்ல இல்லை, நம்ம கடலை மாவு தான் மெயின். பின்ன இந்த சீனி பாகு பண்ணதுக்குள்ள சீனி, பின்ன அண்டி பருப்பு, முந்திரி, திராட்சை இல்லை உணக்க திராட்சை, அதுதான். இவ்வளோதான் அதுக்கு தேவை. கொஞ்சம் மஞ்சள் பொடி. நம்ம கலரு கடையில் எல்லாம் என்ன கலரு போட்டு விடுவோம், நமக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் மதி என்ன, அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ நான் இந்த கடலை மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்க போகிறேன். கலக்கும்போது ரொம்ப கவனம், ஏன்னா அந்த ஓட்டை வழியாக நம்ம ஒளிச்சது காக்கணும் எண்ணெயில், அப்போ தான் அந்த பூந்தி வரும். அப்போ அந்த நீங்கள் அந்த தண்ணி கூட்டி போச்சுன்னா வரவே வராது. அதனால் ரொம்ப கவனம். என்ன இதுதான் கண்ணாப்பை, அந்த ஓட்டை இருக்கும் இல்லை பெரிய கண்ணாப்பை. இது இல்லைன்னா உங்களுக்கு வேறு பாத்திரத்தில் ஓட்டை உள்ள பாத்திரம் அதுவும் எடுத்துக்கலாம். பின்ன இப்போ நான் இதில் அந்த கலக்கி வச்சேன் இல்லையா, அந்த கடலை மாவை தான் எண்ணெய் கொதிக்க விட்டுட்டு அதில் இது ஒளிச்சணும். அப்போ நல்லா முத்தாக பூந்தி வரும். இப்போ நான் கலக்கி வச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை அந்த கண்ணாப்பை வழியாக எண்ணெயில் ஒளிச்ச போகிறேன். என்ன ஐயோ கடவுளே, இது என்ன நான் மாண்ட மாதிரி விடன்னு நிறைய பயமாக வருதே. ஐயோ தண்ணி கூடி போச்சேன்னு. அக்கா அக்கா மோளா, நீ அந்த கேமரா ஆஃப் பண்ண, மான கேடா தீந்து. அக்கா நான் அப்போ சென்னை உனக்கிட்ட எனக்கு பக்கத்தில் நில்லுன்னு. இந்த நான் கரெக்டாக கலக்கி வச்சேன், நீ இதை ஊற்றி பாரு. சரி கடவுளை, இதில் வரணுமே. அதனாவே இப்போ கேமரா ஆன் பண்ண பார்ப்போம். அதான் நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் அந்த கலக்கின கடலை மாவில் ஊற்றி எண்ணெயில் விட்டப்போ எப்படி மணியை முத்தாக வருது பாருங்க. பாத்தியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் சீனி பாகில் போட்டு எடுத்தாச்சு. அது இனி ஒரு 10-15 நிமிஷம் நாம் அப்படியே வச்சணும், ஏன்னா அது இருந்து ஊறணும். அந்த சீனி பாகு அவ்வளவு அந்த பூந்தி உறிஞ்சி எடுத்து நல்ல பொதுவாக வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுலேருந்து நாம் லட்டு மாதிரி உருட்டி எடுக்கணும், சரியா? அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு அந்த லட்டு உருட்டி எடுக்க காமிச்சேன். என்ன நவ்யா மோளை, கேமரா ஆன் பண்ணேன்னா நான் லட்டு இதில் இருந்து உருட்டி வச்ச போகிறேன். ஆஹா, நல்ல பூ போல் இருக்குது பார்த்துக்கோ. நல்ல அந்த பாவை எல்லாம் உறிஞ்சி உருட்டுமோ நல்ல சைஸாக வரும் பார்த்துக்கோ. ஐயோ, இது ஏன் புடிஞ்சு போகுது? ஐயோ வர மாதிரியே தெரியல.
நவ்யா மோளை கேமரா ஆஃப் பண்ணுண்ணா. இதான் நான் ஒன்று எனக்கு வீட்டில் பண்ணது நிற்காதது ஒன்றும் வராது பார்த்துக்கொள்ளுங்க. சென்னை எல்லாரும் சொல்லுவேன்னு உனக்கு சதா நங்க மாட்டேன்னு வந்தாவா வராட்டிப்பா. ஹலோ, நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வரம்பா ஒரு பட்டி லட்டு வாங்கிட்டு வாங்கண்ணா. விருந்தாளிகளா? இல்லை விருந்தாளி யாரும் இல்லை. அக்காவுக்கு கொடுத்து அனுப்பணும் இல்லையா? எல்லாம் சேர்த்து வாங்கிட்டேண்ணா. இல்லை லட்டு இன்னைக்கு வேண்டணும், அர்ஜென்ட்டு தான். அதான் வந்துடுச்சு இல்லையே, வாண்டிட்டு வாருங்க. சும்மா ஏதாச்சும் என்ன எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. நீங்கள் இன்னைக்கு லட்டு வாண்டிட்டு வரணும். வேறு அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணும் வாண்டுங்க. வந்துட்டு செல்லுன்னு சொன்னேன் இல்லையா? வையுங்க போனேன். என்ன வேண்டாம் ஜனாலி இப்படி தான் கிண்டு களைச்சிக்கிட்டு எதுக்கு அதுக்கு உதுக்குன்னு வேணும்னு தானே சொல்லுவோம் வேண்டதுக்கு. நீ லட்டு ஆண்டிட்டு வந்துட்டு மீதி வீடியோ எடுக்கல என்ன? ஆமாம், இன்னைக்கு நடந்த இந்த லட்டு பண்ண காமெடி எல்லாம் உனக்கு நடந்த காமெடி எல்லாம் நமக்கு ப்ளூ பேஸ் சாப்பாடலாமா? ப்ளூ பேஸ் அதான் என்னது? நாம ஏதாவது இந்த மாதிரி பண்ண மாதிரி காமெடி இடையில நடக்கும் இல்லையா? அதான் எல்லாம் கூட சேர்த்து கடைசியில் அந்த வீடியோட கடைசியில் போட்டு விடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் சிரிப்பு தானே, அதுக்காக அப்படி போடலாமான்னு. வேறு வேலை இல்லை. சும்மாவே என்ன கமெண்டில் வந்து ஒன்று என்னெல்லாம் செல்லுது, நீ என்னெல்லாம் கமெண்ட்டை போட்டு விடும். அதில் எனக்கு வெளியில் இறங்கி நடக்க வேண்டாமா? எல்லாம் என்ன பார்த்தா பூந்தின்னு இல்லை செல்லும்.